இந்த 100 days சேலஞ்ச் டே 70யோட முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. I am with you, okay, don't worry. வெல்கம் டு டே 71 ஆஃப் 0 ரூபி கம்பேக் கூட 100 days சேலஞ்ச். இதற்கு தான் ஆசைப்பட்டாய் அந்த சாங் தான் ஞாபகம் வருது. ஸோ இந்த மூமெண்ட்டுக்கு யாராச்சும் வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக தான் நடக்காது. ஸோ நம்மளோட இந்த சேலஞ்சு ஆல்மோஸ்ட் 70 days கோவாவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ரிமைனிங் இருக்கிற டேஸ் வந்து நம்மளோட பெங்களூர் போய் 30 days இதே சேலஞ்சை கண்டினியூ பண்ண போகிறோம். ஓ, நீ அப்படி வரியா? ஸோ நான் கோவாலேருந்து கிளம்புறதுக்கான 2 ரீசன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் தான். ஏர்லி மார்னிங் நமக்கு 5 o'clock ஃபுட்டே கிடைக்காம மேகியை சாப்பிட்டு ஃபாஸ்டிங் வைக்கிறதுனால ஹெல்த் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. காசு எப்படினாலும் ஏர்ன் பண்ணிடலாம், பட் நம்மளோட ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். அண்ட் செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா சீசனுக்காக தான் நம்ம கோவாவை சூஸ் பண்ணோம். அண்ட் அந்த சீசன் ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதே சேலஞ்சை நம்ம பெங்களூருக்கு போய் கண்டினியூ பண்ண போகிறோம். கரெக்டாக 2 மாதம் முன்னாடி லிட்ரலாக 0 clients 0 ஃப்ரெண்ட்ஸ்னு இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணேன். பட் இன்னைக்கு காசை தாண்டி இவ்வளோ பேரை நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன்றதுல ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு ஸ்ட்ரேஞ்சராக வந்த எனக்கு யாரும் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் டெய்லியுமே ஒரு விதத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இனிஷியல் டேஸில் பைக் இல்லாமல் 10-15 கிலோமீட்டர் நடந்ததுலேருந்து அண்ட் சம்பாதிச்சு பைக் ரெண்ட் எடுத்து போனதுலேருந்து சடனாக நம்ம ஃப்ளைட்டில் போன எல்லா ஸ்ட்ரகிள்ஸ் க்ரோத்தையும் 2 மாசமா இவங்க தான் நேரில் பார்த்தது. கோவா எனக்கு காசு மட்டும் கொடுக்கல, ஃப்ரெண்ட்ஷிப், அஃபெக்ஷன், மிராக்கிள்ஸ், சர்ப்ரைஸ்னு நிறையா கொடுத்துருக்கு. கண்டிப்பாக திருப்பி வருவேன், பட் இந்த வாட்டி சர்வை பண்ணல, ரூல் பண்ணேன்.